ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லா சாதத்துக்கும் இது வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். வாங்க தொடர்ந்து வந்து நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சட்டியை வந்து அடுப்புல வச்சுக்கலாம். இப்போ இதில வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த அளவு போதும். நல்லா எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்ச பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் மிளகா வத்தல் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் 50% அளவுக்கு வந்து நல்லா வெங்காயம் வந்து ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ உப்பு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் உப்பு வந்து நல்லா போய் ஸ்ப்ரெட் ஆகும். அடுப்பை வந்து ரொம்ப ஸ்லோவாக குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பிடிச்சிடும். இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். ஸ்லோவான தீயிலேயே இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்ச நேரம் வெந்துருச்சு. இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து இந்த பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா கிண்டி நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா கொண்டு வரணும். அதனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிலே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், அந்த பிசு பிசுவெல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு என் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.